இரவு. சில இரவுகள் அமைதியாக கடந்து போய்விடும். சில இரவுகள் வாழ்க்கையை மாற்றிவிடும். ஆனால் அந்த இரவு ருத்ரதீரனின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை உருவாக்கப் போகிறது என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. அதிகாலை நெருங்கிக் கொண்டிருந்த நேரம். சாலை முழுவதும் அமைதி. வானத்தில் நட்சத்திரங்கள் மட்டுமே விழித்திருந்தன. காரை ஓட்டி கொண்டிருந்த ருத்ரதீரனின் மனம் மட்டும் அமைதியாக இல்லை. அவன் அருகில் அமர்ந்திருந்த தாய் காந்தாரா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். பல மணி நேர பயணம், சோர்வு, மன அழுத்தம் எல்லாமும் சேர்ந்து ருத்ராவின் கவனத்தை கொஞ்சம் சிதறடித்திருந்தன. இன்னும் கொஞ்ச நேரம்தான், வீட்டை அடைந்துவிடலாம் என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டான். சாலையின் இருபுறமும் அடர்ந்த மரங்கள், அவ்வப்போது வீசும் குளிர்காற்று, தூரத்தில் எங்கோ ஆந்தையின் சத்தம் அனைத்தும் சேர்ந்து அந்த இடத்தை இன்னும் மர்மமாக மாற்றியது. அந்த நேரத்தில் தான் எதிர்பாராத ஒன்று நடந்தது. திடீரென்று சாலையின் ஓரத்திலிருந்து ஒரு உருவம் வேகமாக ஓடி வந்தது. ருத்ராவுக்கு புரிந்து கொள்ளும் முன்பே அந்த உருவம் அவன் காரின் முன்புறம் வந்து விட்டது. ஓ என்று அதிர்ச்சி அடைந்தவன் உடனடியாக பிரேக்கை அழுத்தினான். கார் திடீரென நின்றது. தூக்கத்திலிருந்து எழுந்த காந்தாரா பதறிப்போனான். ருத்ரா, என்னப்பா நடந்தது? அவரது குரலில் பயம் தெரிந்தது. ருத்ராவின் இதயம் வேகமாக துடித்தது. மாம், நீங்க கார்லேயே இருங்க, நான் பார்த்துட்டு வரேன் என்றான். அவன் குரலிலேயே பதற்றம் இருந்தது. செல்போனின் டார்ச் லைட்டை ஆன் செய்தான். இருட்டில் சில அடிகள் முன்னே நடந்தான். அமைதி. அதற்குள் ஒரு மெலிந்த முணுங்கல் சத்தம். யாராவது இருக்கீங்களா என்று மெதுவாக கேட்டான். பதில் இல்லை. மீண்டும் சில அடிகள் முன்னே சென்றான். டார்ச் வெளிச்சம் ஒரு உருவத்தின் மீது விழுந்தது. ஒரு இளம்பெண். அவள் தரையில் அமர்ந்திருந்தாள். அவள் முகத்தில் பயம், கண்களில் கண்ணீர். எழுந்திருக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். ஹலோ, உங்களுக்கு ஒன்றும் இல்லையே என்று கவலையுடன் கேட்டான். அவள் முகத்தை நிமிர்த்தி பார்த்தாள். அந்த ஒரு கணம் ருத்ராவுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமாக உணர்ந்தது. ஏனென்றால் அவள் கண்களில் பயத்தை விட வேறொரு உணர்வு இருந்தது. அது என்ன? அதிர்ச்சியா அல்லது அவனை முன்பே தெரிந்த ஒருவரை பார்த்த உணர்வா? நீங்க என்று ஏதோ சொல்ல முயன்றாள். ஆனால் வாக்கியம் முழுமையடையவில்லை. ருத்ரா அவளை அமைதிப்படுத்தினான். பயப்படாதீங்க, நான் உதவி செய்கிறேன். அந்த நேரத்தில் காரிலிருந்து காந்தாராவும் இறங்கி வந்தார். என்னப்பா, அந்த பொண்ணு நலமா இருக்காங்களா என்று கேட்டார். காந்தாராவை பார்த்ததும் அந்த இளம்பெண்ணின் முகம் திடீரென மாறியது. கண்கள் பெரிதானது. உடல் நடுங்கியது. இது எப்படி சாத்தியம் என்று மெதுவாக முணுமுணுத்தான். அந்த வார்த்தைகள் ருத்ராவுக்கும் காந்தாராவுக்கும் தெளிவாக கேட்கவில்லை. ஆனால் அவள் முகத்தில் தோன்றிய அதிர்ச்சி மட்டும் மறைக்க முடியவில்லை. உங்களுக்கு எங்காவது போகணுமா? யாருக்கு தகவல் சொல்லணுமா என்று கேட்டான் ருத்ரா. சில வினாடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாக சொன்னாள், எனக்கு யாரும் இல்லை. அந்த பதில் இருவரையும் அமைதியாக்கியது. யாரும் இல்லையா என்று காந்தாரா பரிதாபத்துடன் கேட்டாள். அவள் தலையசைத்தாள். நான் எங்கிருந்து வந்தேன் என்பது கூட இப்போ சொல்ல முடியாது. ருத்ரா அதிர்ந்தாள். என்ன சொல்றீங்க? அவள் கண்களை மூடிக்கொண்டாள். எனக்கு என் கடந்த காலம் ஞாபகம் இல்லை. அந்த ஒரு வாக்கியம் அந்த இரவின் மர்மத்தை இன்னும் ஆழமாக்கியது. ஒரு அடையாளம் தெரியாத பெண், நினைவிழந்த நிலை, நள்ளிரவு, வெறிச்சோடிய சாலை. இது சாதாரண சம்பவமா அல்லது ஏதோ பெரிய ரகசியத்தின் தொடக்கமா? அந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் ருத்ராவும் காந்தாரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். ஆனால் அவர்கள் அறியாத ஒரு விஷயம் இருந்தது. அந்த இருளில் தொலைவில் நின்று கொண்டிருந்த மற்றொரு நிழல் அவர்களை கவனித்து கொண்டிருந்தது. அந்த பெண் உயிரோடு இருக்கிறாளா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட அந்த மர்ம நபர் மெதுவாக இருளுக்குள் மறைந்தான். காரின் ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்து கொண்டிருந்தாள் அந்த இளம்பெண். அவளது கண்களில் குழப்பம், மனதில் 1000 கேள்விகள். ஆனால் பதில் மட்டும் இல்லை. உன் பெயர் என்னம்மா என்று மெதுவாக கேட்டார் காந்தாரா. சில நொடிகள் அமைதியாக இருந்தவள், எனக்கு தெரியலை என்றாள். ருத்ராவும் காந்தாராவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஒருவருடைய பெயரை நினைவில் இல்லாமல் போவது சாதாரண விஷயம் அல்ல. பரவாயில்லை, இப்போ எதையும் யோசிக்காதே, முதல்ல பாதுகாப்பாக வீட்டுக்கு போவோம் என்றார் காந்தாரா. சில மணி நேரங்கள் அவர்கள் வீட்டை அடைந்தனர். அது ஒரு பழமையான பெரிய பங்களா. பல வருட வரலாறு கொண்ட வீடு. ருத்ராவின் தாத்தா கட்டிய வீடு.
வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அந்த பெண்ணின் முகத்தில் ஏதோ மாற்றம் தெரிந்தது. என்னாச்சு என்று கேட்டான் ருத்ரா. இந்த இடம். அவள் சுற்றி பார்த்தாள். எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச இடம் மாதிரி இருக்கு. அந்த வார்த்தை காந்தாராவை அதிர வைத்தது. நீ முன்னாடி இங்கே வந்திருக்கியா? தெரியலை, ஆனால் இந்த வீடு எனக்கு புதுசாக தெரியல. அனைவரும் அமைதியாகி விட்டனர். அன்றிரவு அந்த பெண்ணுக்கு தனியாக ஒரு அறை கொடுக்கப்பட்டது. ஆனால் அவளால் தூங்க முடியவில்லை. நள்ளிரவு கடிகாரம் 12 அடித்தது. திடீரென அவள் காதில் ஒரு குரல் கேட்டது. மேலே வா. அவள் அதிர்ச்சி அடைந்தாள். அறையில் யாரும் இல்லை. மீண்டும் அதே குரல், மேலே வா. அது வீட்டின் மாடியிலிருந்து வந்தது போல இருந்தது. என்னவென்று தெரியாமல் அவள் மெதுவாக அறையை விட்டு வெளியே வந்தாள். மாடி படிகளை ஏறினாள். மாடியில் யாரும் இல்லை. ஆனால் ஒரு பழைய அறையின் கதவு மட்டும் திறந்திருந்தது. அந்த அறை பல வருடங்களாக பூட்டப்பட்டிருந்தது. அவளுக்கு அது தெரியாது. ஆனால் அந்த அறை எங்கே இருக்கிறது என்பதை முன்பே தெரிந்தவள் போல நேராக அங்கே சென்றாள். கதவை திறந்தாள். அறை முழுக்க தூசி, பழைய பொருட்கள், புகைப்படங்கள். அப்போது ஒரு புகைப்படம் கீழே விழுந்தது. அதை எடுத்து பார்த்தவள் அதிர்ச்சியில் உறைந்தாள். அந்த புகைப்படத்தில் காந்தாரா இருந்தார். அவருடன் இன்னொரு இளம்பெண்ணும் இருந்தாள். ஆனால் அந்த இளம்பெண்ணின் முகம் அப்படியே அவளுடைய முகம். இது எப்படி சாத்தியம்? அவளது கைகள் நடுங்கின. அந்த நேரத்தில் பின்னால் யாரோ நின்றிருப்பதை உணர்ந்தாள். திரும்பி பார்த்தாள். காந்தார். அவர் முகம் வெளிரி போயிருந்தது. அந்த புகைப்படத்தை எங்கே கண்டுபிடிச்ச என்று பதட்டமாக கேட்டார். இந்த பெண் யார்? காந்தாவின் கண்களில் கண்ணீர் திரண்டது. சில நொடிகள் அமைதியாக இருந்தவர் மெதுவாக சொன்னார், அவள் என் மகள். அந்த பதில் இடியாய் விழுந்தது. ருத்ராவுக்கு எந்த சகோதரியும் இல்லை என்று அனைவருக்கும் தெரியும். அப்படியென்றால் உங்களுக்கு இன்னொரு மகள் இருந்தாங்களா? காந்தாரா மெதுவாக தலையசைத்தார். இருந்தாள். 20 வருடங்களுக்கு முன்பு காணாமல் போனாள். அந்த அறையில் இருந்த அனைவரும் உறைந்தனர். அவளோட பெயர். காந்தாராவின் குரல் உடைந்தது. தேவிகா. அந்த பெயரை கேட்ட நொடியில் அந்த இளம்பெண்ணின் தலையில் மின்னல் போல சில காட்சிகள் தோன்றின. ஒரு சிறுமி, ஒரு விபத்து, ஒரு இருண்ட காடு, ஒருவர் அவளை தூக்கி கொண்டு ஓடுவது. அம்மா என்று அவள் திடீரென அலறினாள். காந்தார் அதிர்ச்சியில் நின்றாள். ஏனெனில் 20 வருடங்களுக்கு முன் காணாமல் போன தனது மகள் அதே குரலில் அதே வார்த்தையை ஒரே விதமாக அழைப்பாள். அனைவரும் உணர்ச்சியில் மூழ்கியிருந்த நேரத்தில் வீட்டின் வெளியே நின்றிருந்த ஒரு கார் மெதுவாக கிளம்பியது. அதன் உள்ளே இருந்த மர்ம மனிதன் தொலைபேசியில் பேசினான். சார், பிரச்சனை ஆயிடுச்சு. யார்? 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டாள்னு நினைச்ச பொண்ணு. அவன் பதட்டமாக விளங்கினான். அவள் திரும்பி வந்துட்டா. தொலைபேசியின் மறுமுனையில் சில வினாடிகள் அமைதி. பிறகு ஒரு குளிர்ச்சியான குரல். அவளுக்கு உண்மை தெரியக்கூடாது. எந்த விலைக்கு கூட தெரியக்கூடாது. அந்த குரல் முடிந்ததும் கால் துண்டிக்கப்பட்டது. அங்கேயே மிகப்பெரிய திருப்பம் காத்திருந்தது. ஏனெனில் அந்த இளம்பெண் உண்மையில் தேவிகா இல்லை. ஆனால் அதை இன்னும் யாரும் அறியவில்லை. அந்த இரவு யாருக்கும் தூக்கம் வரவில்லை. ஒருபுறம் காந்தாரா 20 வருடங்களாக காணாமல் போன தனது மகள் திரும்பி வந்திருக்கலாம் என்ற நம்பிக்கை. மறுபுறம் ருத்ரா. எல்லாம் ஏதோ ஒரு புதிராக இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. ஆனால் அதிகம் குழப்பத்தில் இருந்தது அந்த இளம்பெண் தான். நான் யார்? என் கடந்த காலம் என்ன? ஏன் வீட்டை பார்த்ததும் பழக்கமான உணர்வு வந்தது? இந்த கேள்விகள் அவளை வாட்டின. அடுத்த நாள் காலை காந்தார் ஒரு பழைய ஆல்பத்தை எடுத்து கொண்டு வந்தார். இதில் என் மகள் தேவிகாவின் ஃபோட்டோக்கள் இருக்குது. அந்த பெண் ஒவ்வொரு புகைப்படத்தையும் பார்த்தாள். சிறுமியாக இருந்த தேவிகா பிறந்த நாள் விழா, பள்ளி நிகழ்ச்சி, குடும்ப புகைப்படங்கள். அவற்றை பார்த்தபோது அவளுக்கு சில மங்கலான நினைவுகள் தோன்றின. ஆனால் முழுமையாக எதுவும் நினைவுக்கு வரவில்லை. ருத்ரா மட்டும் அமைதியாக இருந்தான். அவனுக்கு ஏதோ சரியாக இல்லை என்று தோன்றியது. அன்று மதியம் அவன் தன் நண்பன் அர்ஜுனை சந்தித்தான். அர்ஜுன் ஒரு தனியார் விசாரணை நிபுணர். அந்த பெண்ணை பற்றி முழு தகவலும் வேணும் என்றான். ருத்ரா, உனக்கு அவள் மேலே சந்தேகமா? சந்தேகம் இல்லை, ஆனால் உண்மை தெரிஞ்சுக்கணும். அர்ஜுன் சம்மதித்தான். 2 நாட்கள் கழித்து அர்ஜுன் ஒரு கோப்புடன் வந்தான். ருத்ரா, இந்த விஷயம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு.
என்ன கண்டுபிடிச்ச? அந்த பெண் தேவிகா இல்லை. ருத்ராவின் இதயம் வேகமாக துடித்தது. எப்படி இவ்வளவு உறுதியாக சொல்கிற? டிஎன்ஏ ரிப்போர்ட். அந்த ஒரு வார்த்தை ருத்ராவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. டிஎன்ஏவா? ஆமாம், காந்தாராவோட இரத்த மாதிரியோட ஒப்பிட்டு பார்த்தேன். பொருத்தமே இல்லை. ருத்ரா சில நொடிகள் பேச முடியாமல் நின்றான். அப்படியானால் அந்த பெண் யார்? அதே நேரத்தில் அந்த பெண்ணுக்கும் சில நினைவுகள் திரும்ப தொடங்கின. ஒரு பழைய வீடு, ஒரு முதியவர், ஒரு சிறிய பதக்கம். அந்த பதக்கத்தில் ஒரு எழுத்து மட்டும் இருந்தது, எஸ். அந்த எழுத்தை பார்த்ததும் திடீரென அவள் தலையில் வலி ஏற்பட்டது. ஒரு காட்சி தெளிவாக தெரிந்தது. சாரா! யாரோ அவளை அப்படி கூப்பிடுகிறார்கள். அவள் அதிர்ச்சியில் எழுந்து நின்றாள். சாரா, அதுதான் என் பெயரா? முதன்முறையாக அவளுக்கு தனது அடையாளம் பற்றிய ஒரு தடயம் கிடைத்தது. ஆனால் உண்மையான அதிர்ச்சி இன்னும் வரவில்லை. அன்றிரவு ருத்ரா வீட்டிற்கு திரும்பினான். வீட்டின் முன் ஒரு கருப்பு கார் நின்றிருந்தது. அதிலிருந்து இறங்கியவர் வயதான ஒருவர். நான் காந்தாராவை பார்க்கணும். அவரை உள்ளே அழைத்து சென்றனர். காந்தாரா அவரை பார்த்தவுடன் முகம் வெளியேறியது. நீங்களா? அவர் மெதுவாக சிரித்தார். 20 வருடமாக மறைச்சு வைத்த உண்மை இப்போ வெளியே வரப்போகுது. அறையில் இருந்த அனைவரும் அதிர்ந்தனர். என்ன உண்மை? அந்த முதியவர் நேராக அந்த இளம்பெண்ணை பார்த்தார். நீ தேவிகா இல்லை. ஆனால் தேவிகாவை விட இந்த குடும்பத்தோட உனக்கு இன்னும் பெரிய தொடர்பு இருக்கு. அறை முழுவதும் அமைதி. காந்தாராவின் கைகள் நடுங்கின. வேண்டாம், அதை சொல்லாதீங்க. ஆனால் அந்த முதியவர் நிற்கவில்லை. இவள் உங்கள் மகள் இல்லை. ஆனால் இவள் ருத்ராவின் இரட்டை சகோதரி. அந்த வார்த்தை மின்னல் போல விழுந்தது. ருத்ரா உறைந்தான். காந்தாரா அழத் தொடங்கினான். அந்த பெண்ணுக்கு எதுவும் புரியவில்லை. இது என்ன சொல்றீங்க? முதியவர் ஆழமாக மூச்சை இழுத்தார். 20 வருடங்களுக்கு முன் ஒரு குழந்தை காணாமல் போகவில்லை. காணாமல் போனது 2 குழந்தைகள். அதில் ஒருத்தன் ருத்ரா, மற்றொருத்தி. அவர் இந்த பெண்ணை நோக்கி கையை நீட்டினார். நீதான். அந்த நொடிய வீட்டின் வெளியே ஒரு வெடிப்பு போன்ற சத்தம் கேட்டது. அனைவரும் பதறி வெளியே ஓடினார்கள். கதவின் அருகே ஒரு காகிதம் கிடந்தது. அதில் ஒரே ஒரு வரி, உண்மையை தேடாதீர்கள், அடுத்த முறை எச்சரிக்கை இருக்காது. யார் அந்த மிரட்டலை அனுப்பியது? ருத்ராவுக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன தொடர்பு? 20 வருடங்களுக்கு முன் உண்மையில் என்ன நடந்தது? உண்மையை தேடாதீர்கள், அடுத்த முறை எச்சரிக்கை இருக்காது. அந்த காகிதத்தில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகளை பார்த்த ருத்ராவின் முகம் இறுகியது. இத்தனை வருடமா மறைந்து கிடந்த உண்மைக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க என்றார். அடுத்த சில நாட்கள் முழுவதும் ருத்ராவும் அர்ஜுனும் அந்த மர்மத்தை தேட ஆரம்பித்தனர். அதே நேரத்தில் அந்த இளம்பெண்ணின் நினைவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப ஆரம்பித்தன. ஒரு நாள் அவளுக்கு ஒரு முழுமையான காட்சி நினைவுக்கு வந்தது. மழை பெய்த இரவு, ஒரு கார், 2 குழந்தைகள், ஒரு பெண் அழுவது, ஒரு ஆண் கோபமாக கத்துவது. அந்த காட்சியில் காந்தாராவும் இருந்தார். அதிர்ச்சியில் அவள் எழுந்து அமர்ந்தாள். எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. அனைவரும் அவளை சுற்றி நின்றனர். 20 வருடத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். காந்தாராவின் முகம் வெளிரியது. என்ன நடந்தது? அவள் மெதுவாக பேச ஆரம்பித்தாள். நாங்கள் இரட்டை குழந்தைகள் இல்லை. அந்த வார்த்தையை கேட்டதும் அனைவரும் அதிர்ந்தனர். என்ன? ஆமாம், நான் ருத்ராவின் சகோதரி கிடையாது. அமைதி. அப்போ நீ யாரு? அவள் கண்ணீருடன் காந்தாராவை பார்த்தாள். நான் தேவிகா. காந்தாராவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. தேவிகா 20 வருடங்களாக தேடிய மகள் முன் நின்றிருந்தாள். ஆனால் உண்மை இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை. அதே நேரத்தில் அந்த முதியவர் மீண்டும் வீட்டிற்கு வந்தார். இப்போ எல்லோருக்கும் உண்மை தெரிய வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அவர் ஒரு பழைய கோப்பை எடுத்தார். 20 வருடத்துக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்துக்கு எதிரிகள் இருந்தாங்க. உங்கள் சொத்துக்களை கைப்பற்றணும்னு நினச்ச சிலர் குழந்தைகளை கடத்த திட்டம் போட்டாங்க. அந்த இரவு தேவிகா மட்டும் கடத்தப்பட்டாள். ஆனால் கடத்தல்காரர்களின் வண்டி விபத்துக்குள்ளானது. அதுக்கப்புறம் தேவிகா உயிரோடு இருக்கான்னு யாருக்கும் தெரியல. அப்போ இத்தனை வருடம் அவ எங்கே இருந்தா என்று கேட்டான் ருத்ரா. முதியவர் மெதுவாக சொன்னார். ஒரு முதிய தம்பதியினர் அவளை காப்பாற்றி வளர்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தன்னோட கடந்த காலம் எதுவும் சொல்லப்படலை.
அவள் யாருன்னு அவர்களுக்கே தெரியாது. அப்போ அந்த மிரட்டல். முதியவர் சிரித்தார். அதை அனுப்பியது. அவர் மெதுவாக திரும்பி பார்த்தார். நான் தான். அனைவரும் அறிந்தனர். நீங்களா? ஆமாம். ஏன்னா உண்மை வெளியே வந்தா சில சக்தி வாய்ந்த மனிதர்கள் இன்னும் ஆபத்துல மாட்டிக்குவாங்க. நான் உங்களை பாதுகாக்கத்தான் முயற்சி பண்ணேன். அந்த நொடியில் பல வருட மர்மம் முடிவுக்கு வந்தது. காந்தாரா தன் மகளை கட்டிப்பிடித்து அழுதாள். 20 வருடமும் உன்னை தேடினேன். தேவிகாவும் கண்ணீருடன் தாயை அணைத்து கொண்டார். ருத்ரா அமைதியாக நின்று அந்த காட்சியை பார்த்தான். இழந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்ந்தது. ஆனால் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்த அந்த நேரத்தில் தேவிகா திடீரென சிரிக்க ஆரம்பித்தாள். முதலில் மெதுவாக, பிறகு சற்று வித்தியாசமாக. அனைவரும் குழப்பமாக அவளை பார்த்தனர். தேவிகா அவள் சிரிப்பை நிறுத்தினாள். பிறகு மெதுவாக சொன்னாள், நான் தேவிகா இல்லை. அறை முழுவதும் அமைதியானது. என்ன சொல்ற? அவள் தனது பையிலிருந்து ஒரு பழைய புகைப்படத்தை எடுத்தாள். அதில் இருந்த பெண் அப்படியே அவளைப் போலவே இருந்தாள். இவள்தான் உண்மையான தேவிகா. அப்போ நீ யாரு? அவள் சிரித்தாள். 20 வருடமா தேவிகாவோட சேர்ந்து வளர்ந்த தோழி. தேவிகா இருப்பதற்கு முன் அவளோட குடும்பத்தை கண்டுபிடிச்சு உண்மையை சொல்லணும்னு என்னிடம் சத்தியம் வாங்கினாள். அந்த வார்த்தை அனைவரையும் மின்னல் போல தாக்கியது. அப்போ தேவிகா, அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. 5 வருடங்களுக்கு முன்னாடியே இருந்துட்டாள். காந்தாரா அதிர்ச்சியில் அமர்ந்து விட்டார். 20 வருடங்களாக தேடிய மகள் இனி இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் தன் கடைசி ஆசையை நிறைவேற்ற யாரோ ஒருத்தி வந்திருந்தாள். அந்த இரவு அவர்கள் உண்மையை இழந்தனர். ஆனால் பொய்யான நம்பிக்கையிலிருந்து விடுபட்டனர். ருத்ராவின் காரில் மோதிய பெண் தேவிகா அல்ல. தேவிகாவின் கடைசி ரகசியத்தை கொண்டு வந்த தூதுவர். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள்.